உதச்சு போடுவேன். இல்லை விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயில கட்டுறது நானு, முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியதானே. அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது. இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க அப்ப இந்து சமயம் போட்டீங்களா? நான் D.A கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா வந்து ஃபார்மர்ஸ் இது சம்பந்தமா எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. வந்து விவசாயிகளுக்கு நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த லோகோ ஒன்று, எம்ப்ளம் ஒன்று நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல் நம்ம விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்ப்ளம் இருக்கு. இல்லை இப்ப இல்லை, அது 16ல இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தா மாத்துவேங்க. எனக்கு அடையாளங்கிறது ஒரு அது திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமானார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதுதான் அதை வச்சு அது அந்த முத்திரையை மாத்துறோம். தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாத்திரு, அதை எடுத்துரு. எல்லாருக்கும் பொதுவா வள்ளுவ பெருமகனாரை வந்து எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கும். அதை மாத்துவேன். இப்போ அருள்மொழிவர்மன் 4th ஸ்டேட் தமிழ் இப்ப வந்து ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது வந்து தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கறேன். இல்ல அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் வந்து நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால ஆசிரியர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு எல்லாம் கற்றுக் கொடுப்போம். நாங்க அதை மெனக்கெடுவோம். இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா அது இருக்கு. அப்ப அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கத்துக்கலாம். விரும்பினா ஹிந்தி கத்துக்கிற. ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்துல வந்துருது. விருப்பமா நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கத்துக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு இல்ல, நான் ஸ்பானிஷ் கத்துக்கிறேன், லத்தீன் கத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்க விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதுல எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சரி, இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனாலதான் நம்ம வில்லிவாக்கத்துல திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க தேர்தல் அறிக்கையில திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால? அது ஒரு பாகுபாடா இருக்காது? இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவா செய்யறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறதா சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இதுல இருந்து நீங்க அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருது இல்ல, அதை நீங்க பொது மருத்துவமனையில செய்ய தயாரா இருக்கீங்களா? தனியார் மருத்துவமனையில செய்ய தயாரா இருக்கீங்களா? இல்ல. அப்ப நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மாற்ற வேண்டியது. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியா விடுதி இருக்கா? இல்ல. ஏன் அரசு பள்ளியில மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாம இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்துல போய் நின்ன சாதியா அந்த சாதியில ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிடுறான்ல. ஏன் நீ ஓம் பள்ளிக்கூடத்தை தனியா தங்க விடுதி வைக்கிற, ஒன்னா வைக்க முடியல? இப்ப நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவியா? நீ தனியா விடுதி கேட்பியா? தனியா சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில படி, என்ன சான்றிதழ் புடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க என்கிட்ட வச்ச கோரிக்கையை தான் அதுல வச்சிருக்கேன். அதனால அது பொது மறுப்ப நீங்க ஒண்ணு கேட்போம். கொரோனா நேரத்துல ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளியை எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாத்தினாங்க. அப்ப அது புரியுது இல்ல? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு பொது மருத்துவமனையில அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம்.
இந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும். 3 இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது வெறும் பால் இல்ல, வெறும் பால் எல்லாமே குறிப்பான அந்த பால்னு சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷனரியா இருக்கு. ஆனா இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல? ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை நம்ம சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க இத பொது புத்தியில இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அது இப்ப உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னா துபாயில இருக்காரு. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க, துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டகம் தான் மேய்ப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகுனாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்க நான் மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா, நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்க அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளவு? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாதே. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துறேன் குறைந்த கட்டணத்துக்கு, ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தோன்னா நீங்க செலவு பண்ணிருவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்க போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை நான் முழுக்க குறைச்சிடறேன். சுத்தமா அதை மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசு பொறுப்பேற்றுரு. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊத்தி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊத்தி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாண்டா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வர்றதில்ல, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்ல, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்ல, எந்த வேலைக்கு நீங்க வர்றதில்ல. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்யுது. அப்ப அது என்னன்னா, கழிவறை கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாம இப்ப கழுவணும்ன்ற உளவியல் நோய். அதுதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான். மக்களுக்குள்ள அதான் சொல்லணும், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க, இந்த பணத்தை எங்க இருந்து? இப்ப 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிருக்கு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது, யாருமே கேட்கல. இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இது எப்படி ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்ககிட்ட அதிகாரம் இருந்து டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்குல போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னைய முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்ல. நார்வே, டென்மார்க்ல மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு, அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு என் நாடு ஏன் வறுமையில இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்ப அது அந்த அருமை புரியாது. நீங்க தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாம் நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்றாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான்,
3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அப்ப அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையை நான் கத்துவோண்டான்னு கத்துறேன். கத்தினோடனே கத்தி காட்டுறேன், போட்டி இந்த மாதிரி மேடையில எல்லாம் உட்காந்துருக்கான் அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. கடைசியா ஒரு நாள் நிப்பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு நிறுத்தி இருந்தா உண்மையிலே ஒரு பண்ணி படுத்திருக்கு. அதுதான் இவ்வளவு நேரம் கத்திச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, டேய் உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீலடா, நான் இவ்வளவு நேரம் நான் கத்துறாடா, அந்த பண்ணி தான்டா கத்துச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க தான் இந்த அறிவு தளத்துல இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, அந்த ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப நாளா சொல்றாயா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது ஒண்ணு பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்துல நீங்க ஒரு சணல்னு ஒண்ணு இருக்கு, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதுல இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்திலே. கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதுல எடுத்துக்கலாம், மலையை போய் நொறுக்க வேண்டியதுல எல்லாமே அதுல தயாரிக்க முடியும். அதை வளர்க்கறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்ப அதுதானே உங்களுக்கு. அப்ப அதை சொல்றதை இப்ப நீங்க சொல்ல முடியலன்னா நம்ம இவரு இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்ட்டு போறது தானே. நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா நான் அப்ப நீங்க நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்ப 3 பேரையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதானே அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலைத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம்னு இப்ப இருக்குது, தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல்ல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் வந்து அரேபியால இருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர, அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியா நின்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியா என்ன பண்றா, அவனவன் தாய்மொழியில வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா, உம்முடைய ராஜ்யம் வருகன்னா, அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லல? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே. சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவார். திருவாசத்தை மொழிபெயர்த்த போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணும்ங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவன்றீங்க, இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம், நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள், அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா
இப்ப அழைக்கணும்னு மதிப்போடு அழைக்கணும்னா திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயில்லையும் எங்களை ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியதானே. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா அது என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிருவார? 63 நாயன்மார்கள் தேவாரத்தை பாட வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்ப திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிருவானா? அவன் தான் சொல்றானே, மணி நெற்றி உமிழ் செங்கல் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிற அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் சமித்தங்கத்தின் தலைவனே அவன் தான்ங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயில கட்டுறது நானு, முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி பேச வேண்டியதானே. அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை என் சிவனை என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம்ங்கிறது? இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க அப்ப இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க. நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அண்ணா சார் அண்ணா அண்ணா அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் தொகைக்காக வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு அரசு பணி கொடுக்க முடியும்? ஆட்சி வந்தாங்க தமிழ் தனியார் பணி இருக்குமா இருக்காங்க? நீங்க இப்ப எது தனியார் பணின்னு சொல்லுங்க. என்ன எந்த பணி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தொழிற்சாலைகள் இருக்கு. யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது மறை நீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டருங்கிறோம். 15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்றீங்க. நீங்க இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தா கோயில்ல வேண்டிட்டாரா? இல்ல திருப்பதி வெங்கடாசலில் வேண்டிட்டாரா? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்கு. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டா உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அதனால நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற. உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை. நான் தர்றேன் அதே நிலத்தை வச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க என்ன நீங்க பேசிக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. புளிஞ்ச 1/2 கிலோ கவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்துல இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாம கலை போதுற, நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியால உட்காந்து இந்த போடு இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்றேன்? உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிற. அப்புறம் அவன் கொரிய முதலாளிட்டு வேலை தந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா? நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பாலை ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானமா இல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சிக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா கறி இன்னும் கட்டி வச்சு உதச்சு போடுவேன். விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்குது. என்ன நீ மேய்ச்சிட்டு இருக்கிற? நீ அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா, என் பாட்டன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறடி கூட வாழ முடியாதரா விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்னாங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்துக்கு வந்ததுதான். அப்புறம் நீ அது இல்லாம என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல.
பீஸா பறக்கிறதுன்ட்டு குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்குல எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ஏதோ ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. எதாவது ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே வெரைட்டி அடி, கல்லெடுத்து கூட எரி, சிலுவையில் கூட அற, ஒரு தடவை கொடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்லது நிஜமானு உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்கறேன்னா இல்லையான்னு மட்டும் தம்பி. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபா. ஒரு ஓலைக்கொட்டம் 500 ரூபா. ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான், சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி நான் கத்திட்டு கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். என்னவோ ஒண்ணு உங்களுக்கு இது என்ன பண்றது? சரி போங்க, இனிமே நாங்க சொல்லணும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போல இருக்கு. ஆனா இப்ப இந்த தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தூய்மை பணியாளர் அந்த படியில இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2வது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனா சமீபத்துல இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கும் போது அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி முரண்பாடுகள் வரது எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம வந்து இதுல என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யறதுங்கிறப்பதான் இது இவங்க வந்து அதை இழிவாக்குறதுறாங்க. இப்ப வேளாண்மை வந்து நான் ஒண்ணு சொல்றேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்ப கடல்ல வேளாண்மை, இப்ப மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்க சொல்ற நம்ம பிரிக்கிறோம். இப்ப நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவன் ஆயிரேன், நான் குறவர் ஆயிரேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிரேன். நான்